இயர் தான் போடுங்க ப்ரோ. ஸோ வந்து RC200 அவர் வந்து பார்த்திங்கன்னா R15 V3. ஸோ வந்து ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 100 தான் வச்சுருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரைடிங் கியர்ஸ் எல்லாமே போட்டுட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பிட்டுருக்கோம். மழை வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சன் வந்து நம்மளை போயிட்டு வாத்தாங்க அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுது, முத்தம் கொடுத்து வழி அனுப்புது. 600 மீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுக்கணும். ஆனால் உண்மையாகவே இந்த படத்துலலாம் வந்து ஹீரோ பைக் ஓட்டிகிட்டு வரும்போது ரோட்டில் இருக்கிற புறான்லாம் பறந்து அப்படியே கெத்தாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் நான் வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டமாக காக்கா உட்காந்துருக்கு. நம்ம வரும்போது காக்கா மட்டும் அப்படியே பறக்குது. அது பார்த்துக்கிட்டா ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஹரிசுமா விட்டு வெளுத்து கட்டிட்டு போகிறாரு. நம்ம பார்த்து போய்க்கலாம். ஹரி பறந்துட்டாப்புல. வீட்டிலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்து ரீச் ஆகுது. ஏன்னா ட்ரிப் ஒன்று வந்து உங்கள் முன்னாடி தான் 0 பண்ணேன். 62 கிலோமீட்டர்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டு விரட்டி வீசிட்டு தான் வந்திருக்கோம். அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போகிறோம். இண்டிகேட்டர் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல போட்டானே, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். மது வந்து பார்த்திங்கன்னா இந்த RC200 ஓட்டுறவர், அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்மளோட ஹரியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி பழக்கம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிகேட் அண்ணா மூலியமாக பழக்கம். அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது தாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. புதுசாக வந்து பர்சன்ஸ் கூட பழகி தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளோட ஹரியோட ரைடிங் ஸ்கில் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம டயர் கொஞ்சம் உலட்டுது, அது பார்க்கணும். அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட்டும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ வந்து கூர்க்குக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது 290 கிலோமீட்டர்ஸ்னு போட்டுருந்துச்சு. இப்போ வந்து 287 கிலோமீட்டர்ஸ், 6.5 அதாவது 7 ஹவர்ஸ் ரைடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மைசூருக்கு வந்து இங்கே 183 கிலோமீட்டர்ஸ் ஒன்று போட்டிருக்கு. அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோட் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வழி. ஆனால் சரியான ஆஃப் ரோடிங்காக இருக்குது. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உலட்டுதுங்க. அது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆஃப் ரோடிங்கில் ஓட்டும் போது தான் இன்னும் நல்லா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ரோடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டாக இருக்கிற டைம்லையும் நல்லா ஃபீல் ஆகுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா செயின் மேபி லூஸாக இருக்கிறதுனால கூட அப்படி நடக்கலாம். இந்த பக்கம் சரியான டைட்டு வச்சு இந்த பக்கம் சரியான டைட்டில் இல்லைனா கூட அப்படி நடக்கும். இதோ இந்த சைடு தான் ரோடு வேலை போயிட்டுருக்கு. ஆஃப் ரோடிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேடில் பேக்ஸ் எல்லாமே துவைச்சி நல்லா அயன் பண்ணி போட்டு வந்திருந்தேன். ஆனால் இப்போ எதுக்குமே இல்லாமல் ஆயிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. தோ R15 V3, RC200, R15 V3 அது வந்து BS6, இது வந்து பார்த்திங்கன்னா BS4. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சா, செம்மையாக இருந்துச்சு. அதனால தான் நிறுத்தி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கால் பாலம் அம்மா, செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே. செம்ம போய் ஒரு குளியலை போட்டு போகலாம் போல் இருக்குது. அந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த வழியை பற்றி, போன விலாக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஆனால் வேற மாதிரியான வழிங்க இதெல்லாம். அப்படியே தோட்டத்துக்குள்ளே அப்படியே ரோடு போயிட்டே இருக்குது. இது அப்படியே போய் பண்ணாரி ரீச் ஆகிட்டு அப்படியே போயிட்டு அந்த மலை ஏறுற வழியில் ஜாயின் பண்ணிடும். எப்போ வேணால் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகலாம். ஸோ வந்து பார்த்து சேஃபாக போகிறது நல்லது. நாங்கள் வந்ததுலேருந்து சரியாக பேசக்கூட இல்லை. அதனால் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து ஒரு டீ கடையில் நின்றுட்டு சரி டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மது, இது வந்து பார்த்திங்கன்னா ஹரி. ரொம்ப வெக்கப்படுறாரு, அவர் தான் கேமரா ஆன் பண்ணுன்னு சொன்னது. ஸோ வந்து இங்கே நின்றுட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ வந்து டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணலாம்.